பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஹிந்தியில பண்ணியிருக்கீங்க, மத்த லாங்குவேஜ்ல பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் இல்ல வெளி உலகம்லாம் போன அனுபவம் இருக்காம் சார். அத பத்தி சொல்லுங்க. அதான் எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹிந்தி படம் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஹிந்தி படம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 87 படம் மேலே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மலையாள படம் பண்ணேன். மலையாள படம் ஒரு 120 படம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து தெலுங்குக்கு வந்தேன். தெலுங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்னடம் போனேன். கன்னடத்தில் 80 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வைகாசி பிறந்தாச்சுங்கிற படம் ஃபஸ்ட்டு படம் அன்பாலய பிரபார் தயாரித்தது. பிரசாந்த் அறிமுகம், ஒரு நம்ம டைரக்டர் ராதாபுரம் சார் அறிமுகம், இல்லை தேவா சார் அறிமுகம், எல்லோரும் அதில் ஒட்டு மொத்தமாக அறிமுகம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதாவது 175 நாள் மேலே போச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த சீல் தான் வச்சுருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி அந்த படங்கள் வந்தது வந்து அனுபவம் ஆச்சு. இதில் என்னன்னாக்கா வந்து எல்லா லாங்குவேஜும் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்க வெளிநாடுக்கு எதனா போய் அனுபவமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. வெளிநாடு வந்து எப்படின்னாக்கா நிறையா படங்களுக்கு போயிருக்கேன். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு விஜயசாந்தி படம் வந்து ரஷ்யா போனேன். ஏன்னா வெளிநாட்டு அனுபவம் நிறையா நாட்டுக்கு போனால் கூட இந்த ரஷ்யா அனுபவம் வந்து இன்றைக்கி பொங்கல் நம்ம தமிழர் வீர விளையாட்டான சிலம்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. அப்போ வந்து ரஷ்யா போயிருக்கும்போது எனக்கு வந்து இங்கே ஷூட்டிங் இருந்தனால என்னோடய மச்சானை வந்து ரஷ்யாவுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டேன். அங்கே போய் லொக்கேஷன்லாம் பார்த்து சின்ன சின்ன ஷார்ட்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஷூட்டிங் முடிச்சு நான் போனேன், ரஷ்யா போனேன். ரஷ்யா போய் நான் வரவேற்கிறதுக்கு வந்து எல்லாம் அங்கே வந்து 6 அடிக்கு மேலே தான் எல்லாருமே இருப்பாங்க, நம்ம மாடிலாம் இல்லை. 6 அடிக்கு மேலே எல்லாம் பூங்கொத்துலாம் கொண்டு வந்தாங்க. நான் இறங்கி இவர் தான் ஜாகுவார் தங்கம் அப்படின்னோடனே எல்லாம் எனக்கு திரும்பி கூட பார்க்கல. இவர் எப்படி ஃபைட் மாஸ்டராக இருப்பார் அப்படின்னு நினச்சி அவங்க எனக்கு சரியாக வரவேற்பு கொடுக்காம சும்மா அப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றும் கண்டுக்கல. என்ன அப்படின்னா என்னென்னா இல்லை அவங்க வந்து என்னன்னு தெரியல. ஏன்னா என்னோடய மேட்ச் 6 அடிக்கு மேலே இருப்பான், அதனால் போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் சீன்லாம் எடுத்தோம். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து விஜயசாந்தி கூட மோதுறதுக்கு ஒரு 50 கராட்டே நடிகர்கள் அங்கே தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அதில் ஒரு பெரிய கராட்டே கிளாஸ் அங்கே ஒரு 300 பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸுக்கு வந்து நான் போய் செலக்ட் பண்ண போனேன். அதில் பெரிய லக்கு அப்படின்னாக்கா நமக்கு ஆவடியிலேருந்து ஒரு பொண்ணு, அவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தான் அவங்கள கூப்பிட்டேன்ட்டு. அவங்க வந்து ரஷ்யாவில் இருந்தாங்க, அவங்க வந்து டாக்டர் படிச்சுருந்தாங்க. நாங்கள் ரஷ்யாவில் போய் ஒரு 20 நாள் இருந்ததுக்கப்புறம் யாராவது நம்ம முகம் தெரியுதான்னு எட்டி பார்ப்போம். நம்ம கருப்பாக இருந்தால் ஓடி போய் பேசுவோம், சரி நம்ம இந்தியாவாக இருக்கோன்னு. அப்படி பேசினால அவங்ககிட்ட போய் கேட்டேன் இந்தியாவான்னு. அவங்க சொன்னாங்க நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னாங்க. தமிழ்நாடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்னோன்னா எங்கே இருந்தேன், அம்பத்தூர் அப்படின்னாங்க. இங்கே எங்கே இருக்கீங்கன்னா, ஐயோ நானும் ஒரே மாதிரி இருக்கேன், ஏதாவது பார்க்கணும்னு நினச்சேன். எங்கே நீங்கள்லாம் யார் அப்படின்னாங்க. சினிமா ஷூட்டிங் வந்தோன்னா அவங்க அன்றைக்கி நாங்கள் வர்ற வரைக்கும் லீவ் எழுதி கொடுத்து எங்கள் கூட சுற்றுறாங்க. மொழிபெயர்ப்பாளருங்க அவங்க தான். இப்போ அவங்கள கூப்பிட்டு தான் நாங்கள் அந்த கராட்டே டோர்னாமெண்ட்டுக்கு அந்த இதுக்கு போகிறோம், டோஜா போகிறோன்னா அவங்க வந்து எல்லாமே எப்படி இருந்தாங்க. நாங்கள் அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ண வந்திருக்காரு மாஸ்டர் அப்படின்னோடனே என்ன இப்படி பார்த்தா நான் கேளுங்களேன், இவரா மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க லாங்குவேஜில். ஆமாம், ஒரு அடி கூட தாங்க மாட்டான் இவன் வந்து மாஸ்டர் அப்படின்னு அவங்களா சொல்லியிருக்காங்க. ஒன்றா இல்லைங்க சினிமாவுக்கு தேவை இருக்குது, நீங்கள் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படத்தில் நடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்றா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து செலக்ட் பண்ணணுங்க, செலக்ட் பண்ணால் தான் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அவங்களுக்கு பேசிக்கிறாங்க. அவனை கிக்ஸ் ஒரே அடிச்சு கீழே விழுத வச்சிடணும், இவெல்லாம் மாஸ்டர் நம்ம போய் ஃபைட்டு அப்படின்னு சொல்கிறானுங்க. என்ன இந்த பொண்ணு சொல்லிச்சு, அண்ணே வேணாண்ணே இது மாதிரி சொல்கிறானுங்க. அது நம்ம ஒன்றும் தெரியாமல் வரலாமா, தமிழ்நாட்டிலேருந்து வீரத்துக்கே பேர் போன தமிழ்நாடு தான், பார்த்துக்கலாம் என்ன செய்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் வந்து சொன்னேன். ஸ்லோவாக கிக்ஸ் இப்படி ரவுண்டோஸ் கிக்ஸ் இப்படி அடிங்க அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சைட் கிக் அடித்தான். நம்ம சொல்கிறது ஓகே, நம்ம சினிமாவில் அப்படி தான் இது மாதிரி சொல்லி தான் பண்ணுவோம், வேறு ஒன்று பண்ணால் அது ஒரிஜினல் சண்டை தானே. கிக் அடித்தா நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி 2-3 வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தான். கையே இவ்வளோ பெருசு இருக்கும் அவனுக்கு, அவ்வளோ ஹைட்டு வெயிட்டாக இருப்பான். அது திருப்பி வந்து ஒரு வாட்டி சரி ஸ்ட்ரைட் மீதிங்க பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி ரவுண்டர்ஸ் பண்ணோன்னு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது போஸ்ட் மரத்தில் தான் அந்த பிளாக்லாம் பண்ணுவேன். போஸ்ட் மரம் அதில் தான் பிளாக் பண்ணுவேன், சிவரில் தான் பஞ்ச் பண்ணுவோம். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த டைமில் கரெக்டாக அந்த பிளாக் வந்து அப்படியே வெட்டி எடுத்தவொடனே இந்த கால் இந்த இடத்துல எலும்பு கிராக் ஆகிடுச்சு அவனுக்கு. ஆமாம், கிராக் ஆனவுடனே அவன் துடிக்க ஆரம்பிச்சான். துடித்த மட்டும்லாம் ஃபயர் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிச்சு அவனுக்கு. அப்புறம் நானாக போயிட்டு என்ன பண்ணேன், சும்மா ஒரு வருமத்தில் லைட்டாக அப்படி ஒரு தடவி விட்டேன். எரிய ஆரம்பிச்சான் அவனுக்கு, துடிச்சு கீழே போட்டு துடிக்கிறான், என்னமோ ஏதோ அப்படி துடிக்கிறான். அப்புறம் நான் போய்ட்டு எல்லாம் சரி பண்ணி விட்டு இந்த வலியை மட்டும் ஐஸ் வைங்க அப்படின்னு சொன்னேன். ஐஸ் வைங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரேக் ஆகிடுச்சு, லைட்டாக கீரல் ஆகிடுச்சு. இல்லை நம்ம வேகத்தை பவரை அவன் தான் பவர்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளால் இங்கே வந்து தமிழனை எழுச்சா வேணாங்க, அதனால் நான் சொல்கிறக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ரிக்கில் போடலாம் அப்படின்னா கைக்கு வரமாட்டேன்ட்டான்.
யூ ஸ்ட்ரிக் ஃபைட் அப்படின்னா அப்படின்னா ஏன்னா ஸ்ட்ரிக்கில் தான் நம்பர் 1 நான், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதில் தான் நம்பர் 1. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டானுங்க. எனக்கு ஒன்று கொடுங்கண்ணா. எனக்கு கொடுத்தோன்னே நம்ம அந்த ஸ்டைல் இந்த இழுத்துலாம் பார்ப்போம், உடையுமா உடையாதெல்லாம் பார்ப்போம். பெரம்பு அவங்க வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், சார் ஒரு செலாம் வருஷம் எடுத்துக்கிறாரான், வணக்கம் எடுத்துக்கிறாரான்னு சொல்லுங்கள் அப்படின்னா. ஆனால் அது சொல்லிச்சு, இது சிலம்பத்தில் எங்கள் ஊரில் வணக்கம் எடுப்போம் அப்படின்னு. இந்த அதான் படவரட்டு செலான்னு ஒன்று இருக்குது, அதை வந்து செஞ்சால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் சவுண்டு மட்டும் தான் கிடச்சி. அவனுக்கு என்ன பார்க்கவே இல்லை, என்ன தெரியல அவனுக்கு, சவுண்டு மட்டும் கிடச்சி. அந்த வேகமாக வெறி தட்டி சலாம் எடுத்து அப்படி நின்று ஆஞ்சநேய சலாம் எடுத்து நின்னோடனே அதாவது என்ன பண்ணிட்டானுங்க எல்லாம், நான் திரும்பி பார்க்கலாம் வஜ்ராசம் வந்து முட்டி போட்டு உட்காந்துருந்தானுங்க. மற்றவங்கெல்லாம் 300 பேர் முட்டி போட்டுருந்தாங்க. வழிபாடு நிறுத்தினோடனே கை தட்டினாங்க. கை தட்டு சொன்னாங்க, நீங்கள் உண்மையிலே ஒரு மாஸ்டர் தான், நாங்கள் உங்களை அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன அப்புறம் கற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு 25 பேர் கேட்டால் 50 பேர் 100 பேர் டெய்லி வந்துடுவாங்க ஷூட்டிங்கு ஸ்பாட், சும்மானா வருவாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் போனால் கூட அவங்க ஏற்றாலும் தம் அடிப்பாங்க, கால் மேலே கால் போட்டிருப்பாங்க, அந்த இது இருப்பாங்க. ஆனால் இவங்க நான் வந்தோடனே எல்லாம் எழுந்திருவாங்க, உட்கார மாட்டாங்க. டைரக்டர் விளையாட்ட சொல்லுவார், மாஸ்டர் இங்கே கூப்பிட்டு வந்தால் தான் இவனை வேலை செய்வாங்க, சும்மா ரெஸ்ட்டே விடாமல் கூப்பிட்டு வா மாஸ்டர் அப்படிங்குவார். ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம தமிழர் கலை, வீரக்கலை, அந்த சிலம்பத்த கலை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி இந்த சிலம்பக்கலை வந்து அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது. அப்புறம் அந்த குத்து வருஷம் அடித்து காமிச்சோம். குத்து வருஷம்லாம் அவங்க நினச்சே பார்க்கல இது மாதிரிலாம் ஒரு கலை இருக்குன்னு. கற்றுக்கணுன்னாங்க. நாங்கள் அந்த 30-35 நாள் இருந்தேன், டெய்லி வந்து கற்றுக் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு, நம்ம கலையை அங்கே கற்றுக் கொடுத்துருந்தேன். அது வந்து வெளிநாட்டுக்கு போனால ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி எனக்கு. நல்ல சூப்பரான ஒரு நிகழ்ச்சி சொன்னீங்க சார். சார் இந்த சினிமா உலகத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபைட் மாஸ்டராக இருந்திருக்கீங்க, ஸ்டண்ட் மாஸ்டராக ரெண்டுமே எல்லா வகையிலும் இருந்திருக்கீங்க. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சார் டூப் போட்டிருக்கீங்க? நீங்கள் அப்போலேருந்து இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் டூப் போட்டிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையில் நல்ல கேள்வி. நீங்கள் யார் யாருக்கு டூப் போட்டிங்கும்போது எனக்கு அப்படியே பழைய நினைவுகளும் அப்படியே நினைக்க வருது. யார் யாருக்குன்னா இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்பியார் சாமிக்கு நிறைய படம் டூப் போட்டிருக்கேன். நம்ம நம்பியார் சார் இருக்கா சார்? நம்பியார் அது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட ஃபைட் மாஸ்டராகவும் பண்ணும்போது ஒரு பிரசாந்த் படம் தான் கிழக்கே வரும் பாட்டுங்கிற படத்தில் அவர் வந்து ஒரு வயசான கேரக்டர் நடிச்சிருப்பார். அப்போ வந்து ஒரு சென்னைக்கு வரும்போது ஒரு ஃபைட் மாதிரி பண்ணுவார், சிலம்பு ஃபைட் பண்ணுவார். அது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு சில இது கொடுத்தாரு. அவர் ஃபைட் பண்ண கத்தி, அப்புறம் இந்த சிலம்பு கம்புலாம் என்கிட்ட இன்னும் இருக்குது, அந்த கம்பு வச்சு அது சொன்னேன். நம்பியார் சாமியில் சொல்லி இதெல்லாம் அவங்க கொடுத்தோடனே அவர் அந்த சீனை அப்படியே டைலாக்கே மாற்றிருப்பார். இது யார் சண்டை போடுறது தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த படத்துலேயே ஷார்ட் அப்படி இருக்கும். அப்போ வந்து அவருக்கு டூப் போட்ட பாக்கியம் கிடச்சி எனக்கு. ஏன்னா சிலம்பம் வந்து நான் கொஞ்சம் கண்ணு ஒன்று தெரியாமல் சுற்றுறதுனால அவர் சொன்னார், நீ டூப் போட்டு சுற்றினேன். ஸோ அப்போ அவருக்கு போட்ட பெரிய பாக்கியம். அதே மாதிரி இந்த கவர்ச்சி உள்ளன் கே கண்ணன் ஒருத்தர் இருப்பார், அதுவும் தலைவர் படத்தில் எல்லாம் இருந்துச்சு, அவருக்கு டூப் போட்டிருக்கேன். மனோரமாச்சிக்கு நிறைய படம் டூப் போட்டிருக்கேன். ஸ்ரீபிரியா மடத்துக்கு டூப் போட்டிருக்கேன். விஜயசாந்திக்கு டூப் போட்டிருக்கேன். ஏன்னா சில ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தெலுங்கில் பார்த்தா கிருஷ்ணா, அவர் இப்போ நம்ம இவர் இருக்கார் இல்லையா, இப்போ சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, அவங்க அப்பாவுக்கு டூப் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அங்கே வந்து நிறையா நடிகர் போட்டிருக்கேன். அது மாதிரி கன்னடத்தில் வந்து அண்ணா ராஜ்குமார் அவர்களுக்கு டூ போட்டிருக்கேன். அவங்க பையனுக்கு டூ போட்டிருக்கேன். ராஜ்குமார் சார் அவங்க சன்னுக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் மலையாளத்தில் பிரேம் நசீர் இருந்தாலும் அவருக்கு டூ போட்டிருக்கேன். மம்முட்டிக்கு டூ போட்டிருக்கேன். மோகன்லால் சாருக்கு டூ போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு டூ போட்டிருக்கேன், சரத்குமாருக்கு டூ போட்டிருக்கேன், பிரசாந்துக்கு டூ போட்டிருக்கேன், அருண்குமாருக்கு டூ போட்டிருக்கேன், கார்த்திகை பழைய கார்த்திகை அவருக்கு டூ போட்டிருக்கேன். நிறையா பேருக்கு டூ போட்டிருக்கேன். இங்கே நிறைய பேர் போட்டிருக்கேன். இதில் என்ன விஷயம்னா மனோரமாச்சிக்கு டூ போட்டு தான் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். அவங்களுக்கு டூ போட்டவங்க எல்லாமே பெரிய ஆளாயிடுவாங்க சென்டிமெண்ட்டாக. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். அவங்க ஆச்சியார்ட்ட சொன்னாங்க, நீ எனக்கு நிறைய படம் டூ போட்டிருக்கா, நீ பாரு பெரிய மாஸ்டர் ஆகிடுவா அப்படின்னாங்க. ஆச்சி நான் அப்படியே உங்கள் கூட டூ போட்டு உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதே மாதிரி டூ போட்டு மாஸ்டர் ஆகி என்கிட்ட அவங்க பண்ணும்போது சொன்னாங்க, நான் சொன்னேன்ல நீ மாஸ்டர் ஆகிடுவான்ட்டு சொன்னேன்ல அப்படின்னாங்க. ஆனேன்னா ஒரு குன்றத்தில் ஒரு ஃபைட் எடுக்கும்போது கல்லெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு டூப்பு போடலாம் ஆச்சு அப்படின்னேன். ஏன் எதுக்கு டூப் போடணும், வயசாகிடுச்சு எனக்கு, நான் சின்ன பொண்ணு தானே விடு அப்படின்னு அவங்களே செஞ்சாங்க. ஸோ அது மாதிரி ஒரு தொழில் மேலே அவங்க மாதிரிலாம் இருந்த பற்றுதல் வந்து நினச்சி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும். அது மாதிரி ஸ்ரீவித்யா மேடத்துக்கு ஒரு டூப் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு டூப் போடுற வாய்ப்புகள் கிடச்சி நிறைய பேர் இப்போ மறந்து கூட இருப்பேன். நாகேஷ் சாருக்கு டூப் போட்டிருக்கேன், ராம்கி சாருக்கு டூப் போட்டிருக்கேன். நிறைய பேர் டூப்பு ஏகப்பட்ட டூப்பு. அப்புறம் வந்து தெலுங்கில் வந்து இவர் சோபன் பாபு சார் டூப் போட்டு தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு.
என்னென்னா ஒரு ட்ரெயின் இப்படி வரும்போது குறுக்கால போகிற மாதிரி அந்த பஞ்சை கட்டுற மாதிரி வயசு தெலுங்கில் கட்டுப்பாங்க, அந்த மாதிரி வயசு இடிச்சிட்டாங்க. அடித்து ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் போய் விழுந்து முள்ளில் போய் விழுந்துட்டேன். உள்ளே விழுந்து எல்லா இடத்தையும் கண்ணில் தவிர வேறு எல்லா இடத்தையும் முள் குத்தி அப்படியே படுத்துருந்தேன். எல்லாம் ஓடி போய் பாருன்னாங்க. முள் எடுக்கிறதுக்கு 2 மாதம் ஆச்சு. எங்கெங்கே வலிக்குதோ அங்கெல்லாம் பிடிங்கி எடுக்கிறதுக்கு. அது மாதிரியே அப்புறம் வந்து இந்த வஜ்ர முஷ்டிக்குன்னு ஒரு கன்னட படத்தில் வந்து அதே மாதிரி தான் வந்து மேலேருந்து டைவ் பண்ணும்போது அந்த கை வந்து இப்படி திருகிருச்சு. இப்போ வந்து பெட்டெலாம் இருக்குல்ல, அப்போல்லாம் வைக்க போட்டுருவாங்க. பெங்களூர் பேலன்ஸ் போயிருக்கீங்களா நீங்கள்? அது வந்து ஒரு 4000 ஏக்கரை காட்டில் நடுவில் இருக்கும். மேலே ஏறினா காற்று நம்ம இங்கே விழுந்தோம்னா அது அங்கே தள்ளி விட்ரும். அந்த மாதிரி அதில் வந்து கை மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த கையை அப்படி திருப்ப முடியாமல் போச்சு. அப்புறம் தான் அர்ஜுன் சார் வந்து ஃபஸ்ட்டு படம் அது வந்து பூஜா பலன்கிற படம். அதில் டூப் போட்டு முட்டி உடஞ்சிச்சு. ஆமாம், இது மாதிரி நிறைய டூப் போட்டிருக்கேன். நிறையா பேர் இன்னும் நிறைய எனக்கு ஞாபகம் வரல. அவ்வளோ பேருக்கு பிளட் ஸ்டோனில் வந்து ஆங்கில நடிகருக்கு டூப் போட்டிருக்கேன். ரஜினி சாருக்கு டூப் போட்டிருக்கேன். ஆமாம், அவருக்கு நிறையா படம் டூப் போட்டிருக்கேன். கமல் சார் டூப் போட்டிருக்கேன். ஏகப்பட்ட பேருக்கு நான் டூப் போட்டிருக்கேன். அதனால தான் எல்லா நடிகரும் நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு டூப் போட்டிருக்கேன். ஓகே சார். சார் நீங்கள் வந்து கலைத்துறையில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து இப்போ பேக்ரவுண்டில் பார்க்கும்போது எவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் வைக்கப்படாத அவார்ட்ஸ் வந்து கீழே இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் சார் வாங்கியிருக்கீங்க? என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? எந்த லெவல் வரைக்கும்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, நான் வந்துங்க ஃபஸ்ட்டு நான் வாங்கின அவார்டு வந்து அன்னை தெரசா அவார்டுன்னு ஒன்று வாங்கினேன். ஃபஸ்ட்டு அதான் வாங்கினேன். இப்போ நான் ஹைதராபாத் ஷூட்டிங்கில் இருந்தேன். எனக்கு வந்து இங்கே வந்து அங்கேருந்து கொடுக்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து கொடுக்குறாங்கன்னொன்னே சரி அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து வாங்கிட்டு திருப்பி போனேன். ஏதோ ஒரு அவார்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவார்டு வாங்குறேனே. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் நிறையா படங்களுக்கு வந்து எனக்கு அவார்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தோட மேலே தமிழ்நாடு சிறந்த ஸ்டன் டைரக்ஷன் ஒரு 5 படத்துக்கு வாங்கியிருக்கேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினகரன் அவார்டு வாங்கினேன். நிறையா இந்த புக்ஸ்லலாம் நிறையா அவார்டு அந்த இதுன்ட்டு ஏகப்பட்ட ஒவ்வொரு அசோசியேஷன் சிறந்த ஸ்டண்ட் இந்த படத்துக்காக அந்த படத்துக்காக ஏகப்பட்ட அவார்டு 100ஆவது நாள் விழா 175 விழா அப்படின்னு நிறையா வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கீழே நிறையா அவார்ட்ஸ் இருக்குது. நான் அது இல்லை. நீங்கள் இன்னொன்று முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு ஏன் வந்து எல்லாருக்கும் துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவார்டு இருக்குது. நம்ம ஸ்டண்ட் மாஸ்டருக்கான அவார்டு வந்து இல்லை இல்லைங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமாம், அது வந்து சொன்னீங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலே தரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உலக லெவலில் ஆக்ஷன் ஹீரோ தான் எல்லாருக்கும் வெளியே தெரியும். இப்போ ஜாக்கி சான் தெரியும், ப்ரூஸ் லீ தெரியும். ப்ரூஸ் லீ செத்து 30 வருஷம் மேலே 35 வருஷம் ஆச்சு. ஆனால் ப்ரூஸ் லீ தெரியும். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை தமிழ்நாட்டோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் வந்து சிலம்பம் அந்த ஃபைட்டுக்கு தான் ஃபேமஸ்ஸு. அப்புறம் ரஜினி சார் எடுத்துங்க, விஜயகாந்த் சார் எடுத்துங்க, விஜய் எடுத்துங்க, சூர்யா எடுத்துங்க, எல்லாருமே வந்து ஆக்ஷனுக்காக தான் வந்து சரத்குமார் சார் எடுத்துங்க, சத்யராஜ் சார் எடுத்துங்க, எல்லாமே வந்து ஆக்ஷனுக்காக தான் அன்றைக்கி நிறைய பேர். பட் எங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல, நேஷனலில் தரல. ஆனால் இப்போ வந்து ரஜினி சாரோட பொண்ணு வந்து இதை வந்து வலியுறுத்தி கேட்டிருக்காங்க. அநேகமாக இந்த வருஷம் 2017 தருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. பட் நான் வந்து இப்போ வந்து ஹீரோ இது டைரக்டரு அப்படி போனால எனக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியல. நானும் படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் மாஸ்டர் பண்ணாமல். பட் எங்களோட நண்பர்களுக்கு நிறைய பேர் கிடைச்சா கூட சந்தோஷம் தானே. கண்டிப்பாக அது வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். தரணும்னு வேண்டுதற்கொள்ள விடுக்கிறேன். கண்டிப்பாக தரணும் சார். ஏன்னா ஃபைட் மாஸ்டருக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆமாம், தமிழ்நாட்டு லெவலில் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியா லெவலில் கொடுக்கணும்ல, நேஷனல் வேர்ல்டு லெவலில் கூட கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சால் கொடுக்கணும். ஏன்னா அது எல்லாம் எனக்கு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது, ஒரு ஜாக்கி சான் படம்னா ஓடுது. எந்த படமாக ஒரு டோனிஜா வந்தார், டோனிஜா படம் தான் பிச்சுட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஹீரோக்கு தானே நினைக்கிது. அதை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கொடுக்கணும் சார். ஒவ்வொரு சினிமா ஃபங்க்ஷன்லேயும் உங்களை பார்க்கும்போது நீங்கள் பேசும்போது வந்துட்டு ஏதோ ஒரு மருத்துவ விஷயம் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு யோகா, கண்டிப்பாக யோகா பற்றி சொல்கிறீங்க. ஸோ எங்கள் நேர்களுக்காக இந்த பொங்கல் திருவிழா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இது கொடுங்க சார். ஏதோ ஒரு யோகா பற்றியோ இல்லை மருத்துவ முறையை பற்றியோ. இல்லை, முதல்ல உங்களுக்கு நம்ம சாலினி டிவி நேயர்களுக்கு தமிழக மக்களுக்கும் ஒரு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லித்தரேன். எல்லோரும் சாப்பிட்றாங்க, ஆனால் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சாப்பிட்றாங்க. அது சொல்லித்தரேன். இதில் வந்து நான் சொல்கிறது வந்து சுகர் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணிக்கங்க. ஒரு மண்டலம் இந்த நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. சுகர் நார்மல் ஆகலைன்னா நீங்கள் பார்த்துங்க. நார்மல் ஆகிடும், நிறைய பேருக்கு நார்மல் ஆகிருக்கு. அதில் என்ன நாங்கள் வந்து இப்போ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? நார்மலாக சார், இப்படி குடிஞ்சி இல்லை தட்டு. எவ்வளோ நேரத்தில் சாப்பிடுவீங்க மேக்ஸிமம்?
ஒரு 5 நிமிஷம், ரொம்ப பசினா 5 நிமிஷம், இல்லைன்னா கொஞ்சம் 5-6 நிமிஷம், அவ்வளோதான் மினிமம். ரைட்டு. அப்படி இல்லைங்க. என்னென்னா சாப்பாடு வந்து நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வாழை இலை சாப்பாடு போடுவாங்க. ஓரமாக ஒரு கருப்பட்டியோ இல்லை சர்க்கரையோ ஏதோ வைப்பாங்க. எல்லாத்துக்கு மேலே மாங்காய் வைப்பாங்க. மாங்காய்னா உங்களுக்கு என்ன தோணும் உடனே? பிடிக்கும் கண்டிப்பாக. தயிர் சாதம் எச்சில் நீர் வரும், வாயில் எச்சில் வரும். அதுதான் மாங்காய்னு வரும். ஏன் அப்படின்னா நம்ம எச்சில் வந்து அமிர்தம். இப்போ வந்து இப்போ மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே என்ன பண்ணோன்னா நாக்கை வச்சு நக்கி கொடுக்கும். அது மருத்துவம். இது மாதிரி நிறையா பூனையாக இருக்கட்டும், இல்லை குரங்கு கூட அடிபடிச்சுன்னா நாக்கால் நக்கி தான் அந்த புண்ணாக இருக்கும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு கபாலத்தில் வந்து அமிர்தம்னு ஒன்று சுரக்கும். அந்த அமிர்தம் வந்து நமக்கு இந்த மாதிரி மாங்காய் நினச்சாலோ இல்லை சர்க்கரை சாப்பிட்டாலோ உடனே எச்சி உமிழும். நம்ம சாப்பிடும்போது மென்று, அதாவது 21 முறை மென்று கூழாக்கி அந்த கூழை உள்ளே போகும்போது நம்ம உடம்புல இருக்க நோய் அத்தனையும் குணமாக்குறது நம்மளோட இந்த எச்சிங்கிறது அமிர்தம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நொறுங்க சாப்பிட்டா 100 வயசுன்னு நல்லா இருப்பாடா அப்படிம்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழமொழி நேயர்களுக்கு தெரியும். நொறுங்க சாப்பிட்டா 100 வயசு இருக்குன்னா, நொறுங்கன்னா முறுக்கு சாப்பிட்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த சாப்பாடை நல்லா மென்று அதை கூழாக்கி உள்ளே போடும்போது எல்லாத்துக்கும் மேலே கீழே உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா நின்றுக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னா இல்லை, இப்போ இது மாதிரி உட்காந்து சாப்பிட்டாலே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கீழே தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவை மேலே பிளட்டை ஏறணும் அப்படின்னா கீழே உட்காந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்தாலும் சரி, அப்படி உட்காரலனாலும் சம்பளம் போட்டு உட்காரணும்னு சொல்லுவாங்க. சம்பளம் போட்டு உட்காந்தாக்க அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படியே மேலே ஏறும். நம்ம மேலே ஏறும்போது எல்லா நரம்புக்கும் நாடிகளுக்கும் வந்து பலம் கிடைக்கும். நம்ம சாப்பிட்டது ஈஸியாக செரிக்கும். நிறைய பேர் சாப்பிட்டது செரிக்கலைங்கிறாங்க. அதுக்கு ஒரு மாத்திரை போடுறாங்க. மாத்திரை போடுறதே ஒரு யமனை உள்ளே கூட்டு வந்து உள்ளே வைக்கிற மாதிரி. அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டாக்க சுகர் வராது, பிபி வராது, இளமையாகவே இருக்கலாம், வயது முதிர்ச்சி தெரியாது. இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா நான் உங்களுக்கு நம்ம சாலினி டிவி நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இதை சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க இந்த விஷயத்தை. கண்டிப்பாக சார். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ டூப் போட்டவங்க நிறைய பேர் வந்து ஹீரோவாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் சார் கூட வந்து டூப் போட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவர் தான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் கூட ராஜேந்திரன் சார், இப்போ இருக்க காலத்தில் ராஜேந்திரன் சார் கூட காமெடியனாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் சார் ஒரு ஹீரோவாக நடிக்கல? ஸோ இப்போ கூட நீங்கள் ஹீரோ நடிச்சா வந்து ஏற்றுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏன் அந்த ஒரு இதுக்கு போகல, லைனில் போகல? இல்லை, எனக்கு அப்போ பயங்கர பிஸிங்க. நான் வந்து வீட்டுக்கு சாப்பிட வர்றதுக்கே டைம் இருக்காது. அந்த மாதிரி டைம் அப்படின்னு இருந்தாலும் அவசர அவசரமாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அந்த எனக்கு நிறைய டைரக்டர்ஸ் கேட்டாங்க. அந்த நுங்சாக் வந்து பார்த்தீங்களா, இந்த இது நல்லா கண்ணுக்கே தெரியும், அது மாதிரி புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அது என்னால் பண்ண முடியல. ஆனால் இப்போ மொட்டை ராஜேந்திரன் கூட என்கிட்ட ஸ்ட்ரென்ஸாக இருந்தார். இப்போ அவர் வந்து மிகப்பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டு, வில்லன் அப்படின்னு நடிக்கிறாரு. இப்போ பொன்னம்பலமும் நான் தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் கொடுத்தேன். பெரிய வில்லனாக இருக்காப்புல. நிறையா பேர். அது மாதிரி ஜாக்கி சான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஸ்லிக்கு டூப் போட்டார். அது சாதனை பாருங்கள் எவ்வளோ. அது மாதிரி ஹிந்தியில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ நான் வந்து அது சந்தர்ப்பத்தை விட்டேன். என் பையனை அதுக்கு ஹீரோ ஆக்கிட்டேன். ஆனால் நான் ஒரு படம் ஹீரோவை நடிக்கிறேன் இப்போ. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் எப்படி கேட்டிங்களோ தெரியாது. ஆனால் ஒரு படம் ஹீரோ நடிக்கிறேன். அது சிலம்பத்தை பற்றி. சிலம்பம் வந்து எப்படி உருவாகிருக்கு, எப்படி வந்து சிலம்பம் இது சும்மா ஒரு 4 வீடு சுற்றுலா சிலம்பம் இல்லை, அது என்ன மாதிரிலாம் ட்ரெயின் இருக்குது, அதெல்லாம் சொல்லி ஒரு பக்காவாக ஒரு சிலம்பம் போயிட்டு நான் மட்டும் ஹீரோன்னா கதையின் நாயகன், ஹீரோயின்னு இன்னொருத்தர் இருப்பார் படத்தில். ஆனால் கதையின் நாயகன் நீங்கள். அது மாதிரி ஒரு படம் கதை போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த பொங்கலுக்கு அப்புறம் வந்து அது பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணிவிட்டு அது ஒரே செட்டில் தான் ஷூட்டிங் போகிறோம். ஸோ அது ஒருவேளை நேயர்களுக்கும் அது ஒரு வித்தியாசமாக நம்ம தமிழ்நாட்டு வீரக்கலையை வந்து எப்படி உருவாகிருக்குங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது நீங்கள் வந்து நம்ம சாலினி டிவிக்காக கேட்டீங்க. ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி.